Hi friends, welcome to Tutor Juice. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா C++ல விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படிங்கற ஒரு கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். அதாவது விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மெத்தட நம்ம ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படினு சொல்லுவோம். அதாவது விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பேஸ் கிளாஸ்ல டிஃபைன் பண்ண ஒரு ஃபங்க்ஷனை டெரைவ்ட் கிளாஸ்ல நம்ம ரீடிஃபைன் பண்றத தான் அந்த விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படினு சொல்றோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அதை C++ ஃபைலா சேவ் பண்ணிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா C++ ஃபைல் அப்படிங்கறனால இந்த இடத்துல ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படிங்கற ஒரு ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ண போறேன். IOSTREAM IOStream அப்படிங்கற ஒரு ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணோம். CLASS கிளாஸ் அப்படிங்கற கீவேர்ட் கொடுத்துக்கறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்கு VAR அப்படினு சொல்லி இந்த இடத்துல நேம் கொடுத்துக்கறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைனலா செமிகோலன் கொடுத்து கிளாஸ் எண்ட் பண்றேன். இதல பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல டிக்ளேர் பண்றேன். பப்ளிக்கா அந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். void void SHO so அப்படினு சொல்லி இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றேன். நம்ம எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷனை விர்ச்சுவலா டிக்ளேர் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நார்மல் டிக்ளரேஷனுக்கு முன்னாடி VIRTUAL விர்ச்சுவல் அப்படிங்கற கீவேர்ட் கொடுக்கணும். நான் அந்த கீவேர்ட் கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை விர்ச்சுவலா டிக்ளேர் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை இவத்தே டிக்ளேர் பண்றேன். ஜஸ்ட் டிக்ளரேஷன்ல cout அப்படிங்கறத யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். cout base class அப்படிங்கற ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். BASE base class அப்படிங்கற ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஃபங்க்ஷன் நமக்கு பேஸ் கிளாஸ்ல இருக்குது அப்படினு சொல்லி நம்ம அவுட்புட்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக இந்த இடத்துல பேஸ் கிளாஸ் அப்படிங்கற ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் நான் இந்த இடத்துல டெரைவ் பண்றேன். CLASS கிளாஸ் அப்படிங்கற கீவேர்ட் கொடுத்துறேன். டெரைவ்ட் கிளாஸ் அப்படிங்கறனால இந்த இடத்துல DEV அப்படினு சொல்லி இந்த கிளாஸ்க்கு நேம் கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் நான் செமிகோலன் கொடுத்து ஃபைனலா எண்ட் பண்றேன். இந்த கிளாஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ண போறேன். ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணி இந்த கிளாஸ்க்குள்ள டிஃபைன் பண்றேன். பப்ளிக்கா அந்த ஃபங்க்ஷனை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அதே சேம் நேம் void void SHO show அப்படிங்கற அதே ஃபங்க்ஷனை நான் ரீடிஃபைன் பண்றேன். இத தான் நம்ம விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படினு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா cout அப்படிங்கறத யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். derived class அப்படிங்கற ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். derived class அப்படிங்கற ஒரு மெசேஜ் மட்டும் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை நாம மெயின் ஃபங்க்ஷன்ல அக்சஸ் பண்ணனும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஒரு அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா VIR அப்படிங்கற கிளாஸ்க்கு ஒரு பாயிண்டர் ஆப்ஜெக்ட்டா டிக்ளேர் பண்றேன். எப்பவுமே விர்ச்சுவல் ஃபங்க்ஷனை நாம அக்சஸ் பண்ணனும் ஒரு பாயிண்டர் ஆப்ஜெக்ட்டா டிக்ளேர் பண்ணனும். அடுத்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு பேஸ் கிளாஸ்க்கு O அப்படிங்கற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா derived class DEV அப்படிங்கற கிளாஸ்க்கு இந்த இடத்துல S அப்படிங்கற ஒரு ஆப்ஜெக்ட்டையும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த P அப்படிங்கற பாயிண்டர்ல பாத்தீங்கன்னா அந்த O அப்படிங்கற ஆப்ஜெக்ட்டோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் ஆஃப் O அப்படினு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த P அப்படிங்கற ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி நான் அந்த show அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். பாயிண்டர் யூஸ் பண்ணா நம்ம ஏரோ ஆபரேட்டர் யூஸ் பண்ணோம். நான் இந்த இடத்துல ஏரோ ஆபரேட்டர் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். SHO show அப்படிங்கற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த P அப்படிங்கற அந்த வேரியபிள் குள்ளார பாயிண்டருக்குள்ளார நான் அந்த S அப்படிங்கற ஆப்ஜெக்ட் அதாவது derived class உடைய ஆப்ஜெக்ட்டோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் ஆஃப் S அப்படினு சொல்லி கொடுத்துறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த P அப்படிங்கற அந்த பாயிண்டரை யூஸ் பண்ணி நான் show அப்படிங்கற ஃபங்க்ஷனை மறுபடியும் கால் பண்றேன். SHO show அப்படிங்கற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்றேன். அடுத்து ஒரு எரர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல நம்ம பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை derived classல யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணனும். நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அந்த பேஸ் கிளாஸ் இதுக்குள்ள அக்சஸ் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸ் நமக்கு பப்ளிக்கா இருக்கணும். அதனால பப்ளிக் அப்படிங்கற கீவேர்ட் கொடுத்து VIR அப்படிங்கற கிளாஸை அந்த derived classல அக்சஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் நான் கம்பைல் பண்றேன். நெக்ஸ்ட் ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு பேஸ் கிளாஸ்ல இருக்கிற show அப்படிங்கற ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா derived அப்படிங்கற கிளாஸ்ல இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆயிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் ஃபங்க்ஷனை எப்படி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலமா யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸ்ல நம்ம அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். அடுத்து फ्रेंड्स இதான் உங்க வெப்சைட் நேம் www.tutorjuice.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வேணும்னா நீங்க எங்க வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து फ्रेंड्स YouTube சேனலோட வீடியோஸ் பாக்கும்போது மறக்காம YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you friends.